ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சுக்கலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சுக்கலாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு அடுத்த பேட்டர்ன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன். ஏபி ஜாயினில் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஜாயினில் தான் வீடியோ போடுறோம். ஓப்பனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம ஜாயினில் தான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜாயினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங் இன்றைக்கி ஏபி 32 தான் கொடுத்துருந்தேன். அது எப்படி நம்ம கொடுத்து சொல்லிட்டு தான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். நிறைய நண்பர் என்ன ஜி லேட்டாக வீடியோ போட்டு சொன்னேன். லேட்டாக போடலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்த பேட்டர்ன் வந்து காலையில் ஜாயினில் கொடுத்த வீடியோ அது வந்து பார்த்தா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஓப்பனில் ஷேர் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். நான் லேட்டாக வீடியோ போடலை. ஓகேவா? அது வந்து ஜாயினில் கொடுத்த வீடியோ. ஓகே. வந்து ஏபி 32 இன்றைக்கி நிறைய பேர் வின்னிங். அது எப்படி அடிச்சுக்கலாம் சொல்லி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ தெளிவாக பார்த்து ஜாயினில் தெளிவாக பார்த்துருந்தா 3 நம்பரே வின் பண்ணியிருக்கலாம். அது எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதை வச்சு கற்றுக்கோங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு 528 ஓகேவா? இதை தான் வந்து நம்ம காமனாக வச்சு வீடியோ இன்றைக்கி போட்டிருந்தேன். 528 ஓகேவா? என்ன பண்ணியிருந்தாலும் மட்டும் பாருங்கள். நம்ம வீடியோ சொல்லியிருப்போம். திருப்பி இன்னொரு இடத்துல பார்த்துக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன். இங்கே ஏபி பாருங்கள் 52 ஏபி பாருங்கள் 54 52க்கும் 54 கேப்பில் ஒரு 53 குறையும். அது கரெக்டாக 53 சொல்லி அடிச்சிருப்போம். அதே சேம் ரூட்டில் இங்கே பிசியில் பாருங்கள். அங்கே ஏபியில் அடித்த மாதிரி இங்கே பிசியில் வந்து பிசி 28 பிசி வந்து 26 அந்த 26 திருப்பினா 62 ஓகேவா? அப்போ 26 அப்போ 28 26 ரெண்டு கேப்பில் 27 குறையும். அது கரெக்டாக 27 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகே. இப்போ இந்த 451 இது எப்படி வந்துச்சு அங்கே 451 கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து பார்த்தா இன்றைக்கி ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தேன். அவன் எப்படி அடிச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த 451 எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 90 இந்த 90க்கு ஃபுல் பவர் வந்து 45 கரெக்டாக 45 முடிச்சிருப்பான். அப்போ நமக்கு இங்கே இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 87 அப்போ 87க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 32 கரெக்டாக ஏபி 32 எடுத்தாச்சு ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 பெண்டிங் நம்பர் அதுக்காக நான் 28 சொல்லி 328 கொடுத்துருந்தேன். ஒரு வேளை 28 கொடுக்கலாம் என்ன நம்பர் கொடுத்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்காம இல்லை ஐடியா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட 28 நல்லா இருந்தால் அதுக்கு போயிட்டேன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 90க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 45 இங்கே சி போர்டு பாருங்கள் 4 இங்கே சி போர்டு 1 ஓகேவா? சி போர்டு 4 இங்கே சி போர்டு 1 அடிச்சிருப்பான். இங்கே 87க்கு ஃபுல் பவர் வந்து 32 அடிக்கும் போது இங்கே சி போர்டு பாருங்கள் 1 அதுக்கு சி போர்டு 4 சொல்லி கரெக்டாக பேட்டர்னை முடிச்சிருப்பான். சி போர்டு பாருங்கள் 4க்கு 1 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 1க்கு 4 அப்போ 324 கரெக்டான பேட்டர்ன் 3 நம்பரை கரெக்டாக அடிச்சிருக்கலாம் அன்றைக்கி அடிச்சிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான் 328 சொல்லி கொடுத்துருவோம். ஏபி 32 நல்லாவே இருந்தது. நம்ம எப்பயுமே ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு ஆங்கிள் மட்டும் பார்த்து வீடியோ போடல எல்லா பக்கமும் செட் ஆன மட்டும் தான் வீடியோ போடுவேன். அதே மாதிரி கரெக்டாக எல்லா பக்கமும் செட் ஆச்சு. இன்றைக்கி என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 78 அடுத்த நாள் ஏபி 16 அடுத்த நாள் ஏபி 32 இங்கே கண்டினியூவாக அடித்த நம்பர் எல்லாமே இங்கே ஏபி 78க்கு இங்கே ஏபி 78 கரெக்டாக 3 நாள் டு ஏபி 16 3 நாள் டு 32 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நாள் கேப்பில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 32 நீ கரெக்டாக முடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் இன்றைக்கி நிறைய பேர் வின்னிங் இன்றைக்கி. நான் அந்த வீடியோவை தான் நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். அது கொஞ்சம் நம்ம தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன். ஓப்பனில் எப்படி அடிச்சிருக்காங்க உங்களுக்கு ஐடியா வரும் சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தேன். ஓகே. இப்போது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் தரமாக இருக்குது. ஒரே சிங்கிள் நம்பர் தான் இருக்குது. அதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஓகேவா? இது எப்படி மட்டும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏ போர்டு எனக்கு 8 வர்ற மாதிரி இருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 6 9 ஒரு பேட்டர்ன் அது எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 5 8 சொல்லி ஒரு பேட்டர்ன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அடிக்கிற நம்பர் தான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே ஏ போர்டு பாருங்கள் 3 ஒரு நாள் டு ஏ போர்டு 5 ஒரு நாள் டு ஏ போர்டு 8 ஓகேவா? 3 5 8 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏ போர்டு 3 ஒரு நாள் டு ஏ போர்டு 5 ஒரு நாள் டு ஏ போர்டு 8 நாளைக்கு என்னோடய கணக்கு சரியாக இருந்தால் நாளைக்கு ஏ போர்டு 8 தான் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏ போர்டு 8ன்னு அடிச்சிட்டானா நமக்கு பிசி மட்டும் என்ன ஒரு மட்டும் பாருங்கள். பிசி வந்து நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்ல பேட்டர்ன் இது எப்பயாவது அந்த மாதிரி பேட்டர்ன் அமையும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நமக்கு. இங்கே ஏபி பாருங்கள் 74 ஏபி 74 ஒரு நாள் விட்டு மேலே பாருங்கள் ஏபி வந்து 16 ஒரு நாள் விட்டு மேலே பாருங்கள் ஏபி வந்து 06 ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 74 16 06 ஓகேவா? அந்த 74 அதை திருப்பி பிசியில் வந்து 47 அடிச்சிட்டான். இங்கே ஏபியில் என்ன அடிக்கிறானோ அதை பிசியில் வந்து திருப்பி அடிச்சிட்டு வரான். அதுதான் பேட்டர்னு. ஏபி 74 அதை திருப்பி 47 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 16 அதை திருப்பி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 61 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 06 அதை திருப்பி பிசியில் வந்து நாளைக்கு 60 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா பிசி வந்து 60 வர்றது நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 74 அதை திருப்பி 47 சொல்லி அடிச்சிட்டான். 16 அதை திருப்பி 61 சொல்லி அடிச்சிட்டான். 16 அதை திருப்பி 61 சொல்லி அடிச்சிட்டான்.
74 அதை திருப்பி 47 அடிச்சிட்டான். இங்கே 16 அதை திருப்பி 61 சொல்லி அடிச்சிட்டான். எல்லாம் ஒரு நாள் கேப்பு. இங்கே நமக்கு 06 அதை திருப்பி பிசியில் வந்து நாளைக்கு 60ன்னு சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி முடிச்சிட்டான். ஏபிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி 60. அப்புறம் நமக்கு சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 860 சொல்லி ஒரு சிங்கிள் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேவா? 860 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரே நம்பரை ட்ரை பண்ணி 860. ஓகேவா? நாளைக்கு சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 750 தான் லாஸ்ட்டாக அடித்த நம்பரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாள் கிட்ட பெண்டிங் நம்பர். சி போர்டு 0 இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. இப்போ அந்த சி போர்டு 0 நாளைக்கு வரதுனால கரெக்டாக ஒரே சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல பேட்டர்னு 710. அப்படியே சி போர்டில் 710. ஓகேவா? கரெக்டாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சி போர்டு 0. அப்படி 0 வந்தால் நமக்கு பிசி 60 தான் வரணும். கரெக்டாக அந்த பேட்டர்ன் முடிக்கிறதுனால பிசி 60 ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா 860. உங்களுக்கு ஏ போர்டு வேறு ஏதாவது வர மாதிரி ட்ரை பண்ணிங்க. என்னுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 8. அப்படி வந்துச்சுன்னா 860 சொல்லி ஒரு நம்பரு நல்லா இருக்குது. ஓகேவா? நமக்கு இதுக்கு மேலே ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்பட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக வந்து ஜாயினில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம ஜாயின் பண்ணுறது ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கூட டைப் பண்ணிக்கோங்க. 9087006845. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் மெம்பர்ஷிப்புக்கு. அப்படி பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து வீடியோ வந்துடும். ஓகேவா? நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர் தான். பிசி வந்து 60 நல்லா இருக்குது. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 60 நல்லா இருக்குது. பிசி 60 நல்லா இருக்குது. அப்படி பிசி 60 வந்தால் ஒரே நம்பரை 860 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது ஜாயினில் போடுவோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்க. ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.